Dear friends, I am your friend Jagriti. For more informative videos, please subscribe to my channel and don't forget to like and share this link with others. இன்றைய உலகில் நம்மில் பலர் வங்கியிலிருந்து நமது பணத்தை எளிதாக எடுக்க ஏடிஎம்களையே சார்ந்துள்ளோம். ஆனால் இந்த வசதியை பயன்படுத்தி அப்பாவி பயனர்களை மோசடி செய்யும் சில நபர்களும் உள்ளனர். சமீபத்தில் டெல்லி மற்றும் ஃபரிதாபாத்தில் ஏடிஎம் பயனர்களை புதிய ஆபத்தான வழிமுறையில் ஏமாற்றியதற்காக ஒரு கும்பல் கைது செய்யப்பட்டது. இந்த வகை கும்பல்கள் எப்படி செயல்படுகின்றன என்பதை புரிந்து கொள்வதன் மூலம் நாம் அனைவரும் பாதுகாப்பாக இருக்க முடியும். நீங்கள் ஏடிஎம்மில் பணம் எடுக்க முயற்சிக்கிறீர்கள். உங்கள் கார்டை சொருகும் போது அது திடீரென சிக்கிக்கொள்கிறது. நீங்கள் குழப்பத்துடனும் கவலையுடனும் உதவக்கூடிய யாரேனும் இருக்கிறார்களா என சுற்றிலும் பார்க்கிறீர்கள். மோசடி செய்பவர் உதவி செய்வது போல நடித்து நீங்கள் பின்னை உள்ளிடும் போது கவனமாக பார்க்கிறார். எனது கார்டு ஏன் வெளியே வரவில்லை? நான் இப்போது என்ன செய்வது? கொஞ்சம் சீக்கிரம் வெளியே வாருங்கள், எனக்கு தாமதமாகிறது. ஒரு நிமிடம், எனது கார்டு இயந்திரத்தில் சிக்கிக் கொண்டது. உங்கள் கார்டு சிக்கிவிட்டதா? கவலைப்பட வேண்டாம். சில நேரங்களில் இப்படி ஆகக்கூடும். அருகில் உள்ள சுவரில் எழுதப்பட்டிருக்கும் வாடிக்கையாளர் சேவை எண்ணை அழையுங்கள். நன்றி, நான் இப்போதே அவர்களை அழைக்கிறேன். இது உண்மை என்று நினைத்து நீங்கள் அந்த எண்ணை டயல் செய்கிறீர்கள். ஆனால் இந்த அழைப்பு உங்களை மோசடியால் ஒருவருடன் இணைக்கிறது என்ற உண்மை உங்களுக்கு தெரியாது. ஏடிஎம்மில் காத்திருக்கும்படி அவர் உங்களிடம் கூறுவார். உங்களுக்கு உதவுவதற்காக அவர்களின் பிரதிநிதி வந்து கொண்டிருப்பதாக உங்களுக்கு உறுதியளிப்பார். ஹலோ, இது வாடிக்கையாளர் சேவை மையம். கவலைப்பட வேண்டாம், உங்கள் கார்டு பத்திரமாக உள்ளது. விரைவில் உங்களுக்கு உதவுவதற்காக ஒருவரை அனுப்பி வைப்போம். தயவு செய்து ஏடிஎம்மிலே காத்திருங்கள். சரி, நான் காத்திருக்கிறேன். நன்றி. இதோ உங்கள் கார்டு. மேடம், பாதுகாப்பு காரணங்களுக்காக அதற்கு பதிலாக புதிய கார்டை வழங்கியுள்ளோம். 24 மணி நேரத்திற்கு பிறகு இந்த கார்டை பயன்படுத்தலாம். மிக்க நன்றி. நான் மிகவும் கவலை அடைந்தேன். லதா அவர்களை நம்பி போலி அட்டையுடன் புறப்படுகிறார். இதற்கிடையில் மோசடியால் அவருடைய அசல் கார்டை ஏடிஎம்மில் இருந்து எடுத்துக்கொள்கிறார். மேலும் அவருடைய கார்டின் பின் ஏற்கனவே அவர்களுக்கு தெரிந்திருப்பதால் அதை பயன்படுத்தி அவருடைய கணக்கிலிருந்து பணத்தை எடுக்கிறார்கள். இப்படித்தான் இந்த கும்பல் பலரை ஏமாற்றியுள்ளது. இந்த பாதுகாப்பு உதவி குறிப்புகளை பின்பற்றுவதன் மூலம் இது போன்ற பொறிகளில் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதை நீங்கள் உறுதி செய்யலாம். உங்கள் ஏடிஎம் கார்டு சிக்கிக்கொண்டால் உங்களுக்கு அருகில் இருக்கும் தெரியாத நபர்களை ஒருபோதும் நம்ப வேண்டாம். அதற்கு பதிலாக வங்கியின் இணையதளம் அல்லது வங்கி பாஸ்புக்கில் உங்கள் வங்கியின் அதிகாரப்பூர்வ வாடிக்கையாளர் சேவை எண்ணை பார்த்து தொடர்பு கொள்ளவும். உங்கள் பின்னை ரகசியமாக வைத்திருங்கள். எப்போதும் உங்கள் பின்னை உள்ளிடும் போது விசைப்பலகை பிறருக்கு தெரியாத வகையில் மூடுங்கள். யாரும் பார்க்கவில்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். கேட்காமலேயே யாராவது உதவி செய்ய வந்தால் பணிவுடன் ஆனால் உறுதியாக அதை நிராகரித்து விடுங்கள். ஏதேனும் சந்தேகத்திற்கிடமான செயலை கண்டால் உடனடியாக வங்கி மற்றும் காவல்துறைக்கு தெரிவியுங்கள். செயல்படுவதற்கு முன் நீங்கள் பெறும் எந்த ஒரு தகவலையும் எப்போதும் சரிபார்த்து கொள்ளுங்கள், குறிப்பாக பணம் சம்பந்தப்பட்ட விவகாரங்களில். வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோவை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நமது சமூகத்தை பாதுகாக்க இந்த விழிப்புணர்வை பரப்புங்கள். பாதுகாப்பாக இருங்கள். நமது விழிப்புணர்வே நமது பாதுகாப்பு என்பதை நினைவில் கொள்ளுங்கள்.